அரசியல் சதுரங்கம் செமையான ஒரு கம்பேக்லாம் சொல்ல மாட்டேன், திரும்ப வந்திருக்கேன் அவ்வளோதான். இந்த அரசியல் சதுரங்கத்தில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், முக்கியமாக ஒரு கோளை பற்றி பார்க்கணும். கோள்னா சூரியன், சந்திரன் அந்த மாதிரி கோள்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. செங்கோல் செங்கோல் செங்கோல். குறிப்பாக சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். சும்மா ஃபயராக பேசியிருக்கார் மனுஷன். இந்த செங்கோலை வச்சு தமிழ்நாட்டு ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெண்களை எப்படியா அடிமைப்படுத்தினாங்க தெரியுமா? அவங்களுடைய அந்தப்புறங்கள் எத்தனை பெண்கள் இருந்தாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் பேசின பேச்சு இன்னைக்கு ஒங்கோல் இல்லை செங்கோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ரெஸ்ட் எடுக்க போகிறாருங்கிற ஒரு செய்தி, சீமான் அவர்களும் அதிமுகவும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியும் எல்லாருமே ஒரு கூட்டணியாக மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கமாக திமுக என்னப்பா இப்படி செய்து அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுகவினுடைய கவுன்சிலர் சும்மா வேட்டியை தூக்கி காண்பித்த செய்தி, பல செய்திகள் இருக்குங்க. இந்த செய்திகள்லாம் உங்கள் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நான் வந்துட்டேன், இனி வந்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் முன்னாடி நான் இருக்க போகிறேன். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்டு ஒரு 6 வீல் ஸ்டண்ட் கார் கிட்ஸ் பெஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 40 பீஸ் மட்டும்தான் இருக்குது. அமேசானில் 3000 4000 செம்ம ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. என் கிட்ஸுக்காக வாங்கினது ஒரு 40 பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, போய் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரசியல் சதுரங்கத்தில் நம்மளை பற்றி கொஞ்சம் கவனிச்சுக்கிட வேணும். பார்த்தீங்களா, நம்ம பேன் கார்டு, நம்ம ஆதார் கார்டு நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது கேட்குறாங்க, சும்மா 2 டிரான்சாக்ஷன் செஞ்சுட்டு தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைன்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. 2023 2024 ஒரு ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலலாம் எவ்வளோவா இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு இளைஞருக்கு அவருடைய அந்த ஜிஎஸ்டி மட்டுமே ஒரு 3.5 கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். ஹே, இளைஞர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு பார்த்தா இல்லை, வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அப்போ எப்படிப்பா 3.5 கோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேன் கார்டை வச்சு ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேன் கார்டை வச்சு ஜிஎஸ்டிலாம் அடைச்சிட்டு வந்திருக்காங்க. அவருடைய பேன் கார்டை வச்சு நிறைய விஷயங்கள் தகிடதோம் விளையாண்டு ஒரு 28 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஏதோ டிரான்சாக்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க. கடைசி அவர் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி தொகை மட்டுமே 3.5 கோடி ரூபாய். திடீர்னு அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் இன்னும் கட்டலையா அப்படின்னு சொல்லி. என்னையா, நான் வேலை தானே தேடிட்டு இருக்கேன், என்னது கட்டலையா? 3.5 கோடி நமக்கு தான் கிடச்சிருச்சுன்னு சொல்லி லாகின்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. இப்படி வந்து மாட்டியிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பெயரில் அவருடைய பேன் கார்டு, அவருடைய ஆதார் கார்டெல்லாம் பயன்படுத்தி யாரோ ஃபேக்கான நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனம் வழியாக நிறைய டிரான்சாக்ஷன்லாம் நடத்தி இப்போ அவர் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. ஆனால் அவருடைய சைன், அதை தாண்டி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விசாரணை எல்லாமே இப்போது நடந்துட்டு தான் இருக்கான். ஸோ நேராக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகிறாரு. எப்பா, இந்த மாதிரி ஃபேக்கான டாக்குமெண்ட் வச்சு அவர் என்ன செஞ்சுருக்காங்க, பிஸ்னஸ் நடத்தியிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணிடுங்க அந்த ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து மறுபடியும் இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. பட் இது எப்படி உண்மை வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஸோ கொஞ்சம் சூதானமையாக இருந்துக்கோங்கயா. நம்ம அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லையா? இந்த மாதிரி ஜிஎஸ்டியை போட்டு மறுபடியும் ஜிஎஸ்டிக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அந்த மாற்றத்துக்குள்ளே மறுபடியும் மாற்றங்களை கொண்டு வந்து அவங்க ஜிஎஸ்டியில் பெருசாக இருக்கும்போது நாங்கள் ஜிஎஸ்டி எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக அரசாங்கமும் அதை பற்றி நிறைய அதிகமாக பேசாமல் இருக்கும்போது சாதாரண மனிதர்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சம்பந்தமான நிறைய ஃப்ராடு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் சிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் இந்த நகராட்சி தலைவர் இருப்பாங்கல்ல, அவர் முன்னாடி சும்மா வேட்டியை தூக்கி காண்பித்த அந்த வீடியோ ரொம்ப வைரல். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நாமும் தேடி போனோம். ஏன்னா திமுக ஆட்சி நடந்துட்டுருக்கு, திமுகவினுடைய கவுன்சிலர்கள்லாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. அப்போ இது மேலிடத்துக்கு போகணும்ல. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கவுன்சிலர், அதுவும் குறிப்பாக அந்த ஒரு நகராட்சி அப்படின்னு சொல்லும்போது அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்டு மொத்தம் இந்த தொகுதியில் 27 வார்டுகள் இருக்கின்றன. அதில் 18 பேர் திமுகவினுடைய கவுன்சிலர்கள் தான். 27 18, அப்போ நம்ம ஆளு மொத்தமாக 40க்கு 40 அப்படின்னு சொல்கிற மாதிரி 18 பேர் திமுக கவுன்சிலர்கள் தான். அப்படின்னா நகராட்சி யாருடைய வசம் இருக்கிறது? திமுக வசம் தான் இருக்கிறது. திமுகவை சேர்ந்த முனவர் ஜான் அப்படிங்கிற பெண் தான் இந்த நகராட்சி தலைவராக இருந்து வராங்க. இந்த நகராட்சி தலைவரை பார்ப்பதற்கு அங்கேருந்து நிறைய பேர், ஒரு 2 கவுன்சிலர் வந்திருக்காங்க. வந்துட்டு என்னப்பா நீங்கள் செய்கிற நிறைய
நிறைய கோல்மாலுக்கெல்லாம் மக்கள் எங்களை திட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வாட்டுக்கு காசெல்லாம் வாங்கிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் செய்யாமல் இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி அந்த நகராட்சி தலைவரை பார்த்து கேட்டுட்டாரு இந்த திமுகவினுடைய கவுன்சிலர். மனுஷன் நல்லா தானேயா கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பக்கமாக இருக்கிறது யார்? பெண் கவுன்சிலர் இல்லாட்டி நகராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஒரு பெண்ணிடம் வந்து இப்படிலாம் கேட்கலாமா? ஏதோ வாய் தகராறுலாம் நடந்திருக்கு, ஆனால் வெளியில் வந்த வீடியோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே வெளியில் வரல. அப்படி வெளியில் வராத அந்த வீடியோக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இனிமேல் மேலிடம், திமுகவினுடைய மேலிடம், ப்ரெஸ்ஸில் நினச்சாங்கன்னா போய் கேட்கலாம். அதை விட்டு நமக்கு கிடைச்ச வீடியோவின் அடிப்படையில் இவ்வளோ தான் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த நகராட்சி தலைவர்லேருந்து வெளியில் வராங்க. மறுபடியும் அந்த முனவர் ஜான் அப்படிங்கிற அந்த பெண் நகராட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசுகிறது, இவங்க செய்கிற செய்கைகள் எல்லாத்தையும் வீடியோலாம் எடுக்கும்போது, என்ன வீடியோவாக எடுக்கிற, இந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேட்டியை தூக்கி காண்பிக்கிறாரு இங்கே ஒரு திமுகவினுடைய கவுன்சிலர். என்னதான் சண்டை சச்சரவாக இருந்தாலும் ஒரு பெண் முன்பாக வேட்டியை தூக்கி காண்பிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ விவாதமாக மாறிடுச்சு. இதை ஒரு டிவி டிபேட் ஷோவில் போட்டு காண்பித்தார்கள் என்றால் நல்லா இருக்கும். ஒரு டிபேட் ஷோவில் இப்படி நகராட்சி தலைவரை கவுன்சிலர்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் நல்லா இருக்கும். நீலாம் லஞ்சம் வாங்கிட்டு தானே இங்கெல்லாம் இருக்க, ஓம் புருஷன் இந்த மாதிரி குட்கா வியாபாரிலாம் செஞ்சது தானே அப்படிங்கிற வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். யாரும் இந்த மாதிரி வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, எல்லா வீடியோவும் நம்ம டேட்டா பேஸில் சேவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த சேவ் பண்ணியிருக்க வீடியோக்கெலாம் வேலையை வச்சிடாதீங்க. அவங்கவுங்க அரசியல் தலைவர்கள், அந்த அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாமே சரிப்படுத்தினீர்கள் என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லையா மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்கயா, கூடுதலாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. இப்படிலாம் யோசிக்கும் போது கூடுதலாக இன்னொரு 500 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லபடியாக ஆட்சி செஞ்சு நல்லபடியாக மக்களுக்கு தேவையான நல்லது செய்யுங்கப்பா அப்படிங்கிறது தாழ்மையான எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததா வெங்கடேசன் ஐயா அவர்களே வணக்கம். செங்கோலை பற்றி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீங்களும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இன்னொரு மேயருக்கு செங்கோல் கொடுத்த அந்த வீடியோ இப்போது ரொம்ப வைரலாக மாறியிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள், பாரிசாலன் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், இன்னும் பல தலைவர்கள் போட்டிருக்கிறார்கள். எல்லாரும் அந்த புகைப்படத்தை போட்டிருக்கும் காரணத்தினால் நானும் இதோ உங்களுக்காக அந்த புகைப்படத்தை போடுகிறேன். வெங்கடேசன் அவர்கள் மாஸ்கை மூடிட்டு இருந்தாலும் நீங்கள் தாங்கிறது தெளிவாக புரியுது. அந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்கும்போது கையில் ஒரு செங்கோலை நீங்கள் ஒரு மேயருக்கு எடுத்து கொடுக்கும்போது, பெண் அடிமைத்தனத்துக்காகத்தான் செங்கோல் படைக்கப்பட்டது. பெண் அந்தப்புறங்களில் எவ்வளவு பெண்கள் இருந்தார்கள் என்றால், வெங்கடேசன் அவர்களுடைய அந்தப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேச வரல, அவர் ராஜா காலத்து அந்தப்புறத்தை பேசுகிறார். இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, செங்கோலை பிடிச்சிருக்கிறவன் எல்லாமே கேவலமானவன் அப்படின்னு சொல்லி தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அரசர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒங்கோல் இல்லை அவங்கோல் செங்கோல் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டுக்குள்ள வராங்க. இப்போ இந்த செங்கோலை பாஜக கையில் எடுத்தது தான் இப்போ பிரச்சனை. அவங்க எடுக்கலைன்னா இவ்வளோ நாள் திமுகலாம் எடுத்திருந்தாங்களே. கலைஞர் கையில் செங்கோல் இருந்திருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் கையில் செங்கோல் இருந்திருக்கிறது, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் செங்கோல் இருந்திருக்கிறது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கையில் செங்கோல் இருந்திருக்கிறது, வெங்கடேசன் அவர்கள் உங்கள் கையிலையும் செங்கோல் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒங்கோல் செங்கோல் அந்த மாதிரி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறுது பார்த்தீங்களா. அப்போ தமிழக அரசர்கள் செங்கோலை பயன்படுத்தியது அந்த புறங்களில் பெண்களை அடிமையாக வைப்பதற்கு தானா அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க? இந்த நிலையான ஆட்சியை கொடுப்பதற்காக செங்கோல் எப்போதுமே 2 பக்கமும் இல்லாமல் நியாயத்தின் பக்கம் நிற்கும் அப்படிலாம் சொல்லி தமிழக அரசர்கள் செஞ்சது எல்லாமே பொய்யா கோபால்? அதுக்கு அண்ணாமலை அவர்களும் ஒரு வீடியோவை காட்டமாக வெளியில் விட்டுருந்தார். அது என்னென்னா, நேரு பிடிச்ச கைத்தடி மாதிரியாக இருக்குது, பார்க்க செங்கோல் மாதிரி தானே இருக்குது, மாஸ்க் போட்டிருக்கிறவர் பார்த்தா வெங்கடேசன் அவர்கள் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நடந்திருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக மக்களே? ஏன்னா நான் உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்டாகணும். இந்த செங்கோலை பற்றி யாராவது ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நம்ம தமிழை ஆண்ட அரசர்கள், நம்முடைய பல ராஜாக்கள், இவங்களெல்லாம் பற்றியான வரலாறு எல்லாமே தேடி படிக்கும்போது செங்கோலை பற்றி அதிகமாக படிச்சிருப்போம். ஆனால் இந்த ஒங்கோல் செங்கோல் வங்கோல் வந்தவங்க இப்போ இப்படிலாம் பேசி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்கள் சரியாக நம்ம வரலாறை அந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறத அர்த்தம். இனி வெங்கடேசன் அவர்கள் நாளைக்கு ஏதாவது சொல்லுவாரா இருக்கும், நான் கொடுத்தது வெள்ளி செங்கோல், அவர் கொடுத்தது வேற செங்கோல் அப்படின்னு சொல்லி. செங்கல் வேற இருக்கு, செங்கோல் வேறையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாரு. நாம் என்ன சொல்கிறோன்னா, செங்கோலை பற்றியான அரசியலை உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு.
நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது செங்கோல், அவங்க கொடுத்தாங்கன்னா அது பெண் அடிமைத்தனத்தை ஊட்டுவிக்கும் ஒரு கோல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு ஐயா, அது தவறு. உங்களுக்கு தெரியாதது வேறு ஒன்றும் கிடையாது. வெங்கடேசன் அவர்கள் அப்படிங்கிறவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க, நிறைய செங்கோலை பற்றிலாம் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை இந்த தெலுங்கர்கள் அப்படிலாம் வேண்டாம், ஏன் லாங்குவேஜ்லாம், நானும் உங்கள் அளவுக்கு கீழே வர்றதுக்கு விரும்பலை. எல்லாருமே அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லாமல் இந்த செங்கோல் ஒங்கோல் அப்படிலாம் சொல்லி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தாதீர்கள். மக்களிடையே பிளவுகளையும் ஏற்படுத்த விரும்பாதீர்கள். மக்கள் கொஞ்சம் சேஃபாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு போட்டுங்கிற நல்ல மனசுடன் எல்லாருமே இருப்போம். சார், இந்த செங்கோலை பற்றியான வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பேசி முடிச்சிருங்க. நாங்களும் செங்கோல் அரசர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வரலாறை தோண்டி எடுப்பதற்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய சின்ன கருத்து. ஸோ இப்போதைக்கு அரசியல் சதுரங்கத்துக்கு புதுசாக வந்த உடனே பல பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வராமல் மேலோட்டமாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமான செய்திகள் எல்லாமே பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அரசியல் சதுரங்கத்துக்கு ஒரு குத்து, ஒரு ஓட்டு போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த ஸ்டண்டு கார் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னொரு கட்ட அந்த ட்ரைலர் வேணால் பார்த்துக்கோங்களேன். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.